ஃப்ரெஞ்ச் ஃப்ரை பக்கோடா ரெடி. நான் இப்போ டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன். யம்மி. சூப்பர். ரொம்ப க்ரன்ச்சியாக இருந்துச்சு, சாப்பிட்றதுக்கு நல்லா இருந்துச்சு. ரொம்ப ஈஸியாக அண்ட் குவிக் ஸ்நாக். இந்த வீடியோ பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காத சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க இப்போ ரெசிபி பார்க்கலாம். பாருங்கள், மீடியம் சைஸ் அளவு 3 கிழங்கு நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறோம். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியெல்லாம் ட்ரை பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கிறோம். இதுக்கு மேலே ஒரு பெரிய சைஸ் ஆனியன் அதுக்கப்புறம் ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கிறோம். சைஸ் வந்து சின்னதாக தான் கட் பண்ணியிருக்கிறோம். பாருங்கள், 1 டீஸ்பூன் அளவு சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கலாம். அதுக்கு மேலே ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து தனியா பவுடரு, 1 டீஸ்பூன் வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, ஒரு 2 கிரீன் சில்லி சும்மா சின்னதாக கட் பண்ணி சேர்த்துனுக்குறோம் இந்த அளவுக்கு. அப்புறமா ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி சேர்த்துனுக்குறோம். அதுக்கு மேலே தேவையான அளவு உப்பு. காரம் வந்து உங்களுக்கு பார்த்து நீங்கள் சேர்த்துக்கலாம். சில்லி பவுடர் சேர்க்கல, நான் சில்லி ஃப்ளேக்ஸும் அப்புறமா க்ரீன் சில்லி தான். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். பாருங்கள் இந்த அளவுக்கு. இதுக்கு மேலே ஒரு 4 டீஸ்பூன் வந்து கடல மாவு, ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து கார்ன்ஃப்ளவர், இதெல்லாமே சேர்த்துட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஃபுல்லாக. பாருங்கள், ஃபுல்லாக இதில் கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா கோட்டிங் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கம்மி ஜாஸ்தி இருந்துச்சுனாக்கா மேலே நீங்கள் திரும்ப சேர்த்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு கோட்டிங் பண்ணிக்கணும். நம்ம கொஞ்சம் தண்ணி தெளித்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா இதில் வந்து கடல மாவாகட்டும் கார்ன்ஃப்ளவரெல்லாம் நல்லா பிடிக்கணும். நம்ம இதில் ஆயிலில் சேர்த்தாக்கா நல்லா ஃப்ரை ஆகி நல்லா வரணும். பாருங்கள், ஒரு சைடு நல்லா எண்ணெய் சூடு பண்ணிவிட்டு நல்லா இது பக்கோடா மாதிரி பிரித்து விடலாம். நல்லா ஃபுல்லாக எல்லாத்தையும் ஒரே இடத்துல உட்காந்துடும், பஜ்ஜி மாதிரி ஆகிடும். நல்லா பிரித்து விட்டுட்டு பாருங்கள், இந்த மாதிரி நல்லா விட்டுட்டோம். ஒரு சைடாக திருப்பி விடலாம். இல்லைக்கட்டி ஃபுல்லாக இது மாதிரி உட்காந்துடும். பாருங்கள், நல்லா இப்படி எடுத்து ஊற்றுட்டாக்கா பாருங்கள், ஒரு 5 நிமிஷம் நல்லா விட்டோன்னா பாருங்கள் நல்லா பிரிஞ்சு வந்துச்சு. நல்லா சூப்பராக நம்மளது இது ஃப்ரெஞ்ச் ஃப்ரை மாதிரி பக்கோடா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம எடுத்துக்கலாம். எண்ணெய் வடிகட்டிட்டு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நம்மளது. பாருங்கள், பார்த்தாலே சவுண்டு பாருங்கள் எவ்வளோ க்ரன்ச்சியாக இருக்குது. ஃபுல்லாக மொறுன்னு சூப்பராக இருக்குது. சாப்பிட்டாலே கிறிஸ்பியாக நல்லாயிருக்கும். ஒன்றுமே எல்லாமே நம்ம இதை நல்லா பிரித்து போட்டுக்கிறதுனால நல்லா சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குது. இதே போல் நம்ம எல்லாமே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம்.